ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஆரியில் வந்து கிளாஸ் 2 வந்து நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்றத வந்து பார்த்துருந்தோம். அது வந்து சில்க் த்ரெட்லேயும் பார்த்துருந்தோம், ஜரி த்ரெட்லேயும் வந்து பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூவேஷனாக எப்படி வந்து இந்த மாதிரி ஷேப்ஸ்க்கெல்லாம் வந்து செயின் ஸ்டிச் வந்து போடலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதெல்லாம் ட்ரா பண்ணி வச்சுருக்கிற மாதிரி நீங்களும் இந்த மாதிரி வந்து ஷேப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து இந்த கிளாத்தை வந்து எப்படி ஒரு ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து எப்படி இந்த ஷேப்ஸ்க்கு வந்து நம்ம போடலாம், செயின் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 2 செயினுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்து லென்த்தாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் போடும் போது தான் நீங்கள் வந்து 23 சைஸ் நீடில் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து 13 சைஸ் நீடில் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு வந்து அந்த ஹோல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக விழுகும். ஸோ அதனால் நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் தான் வந்து 13 சைஸ் நீடில் வந்து யூஸ் பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் நல்லா செயின் ஸ்டிச் போட வந்துடுச்சு அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வந்து இந்த அளவுக்கு லென்த் வருது உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து இப்படி எடுக்கும் போது நீங்கள் உங்களால் வந்து இந்த அளவுக்கு வந்து போட முடியுது. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து உங்களால் போட முடியுது அப்படின்னா, இந்த அளவு கரெக்டாக உங்களால் போட முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து 23 சைஸ் நீடில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுவும் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அயன் நீடில் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அயன் நீடில் உங்களுக்கு வந்து பீட் ஒர்க்குக்கு வந்து சூப்பராக இருக்கும், அது லோட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். ஸோ அயன் நீடிலும் சைட் பை சைடு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த சர்க்கிளுக்கு வந்து எப்படி நம்ம வந்து போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சர்க்கிள் பொறுத்தளவுக்கு நமக்கு லாக் வந்து தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக செயின் போட்டு எண்ணாட் மட்டும் நம்ம போட்டால் போதும். ஸோ இங்கே பாருங்கள், சர்க்கிள் வந்து நான் இங்கேருந்து வந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம வந்து இந்த பார்டர் இங்கேருந்து போட்டோன்னா நமக்கு வந்து ஒரே இதில் வந்து லென்த்தில் வந்து கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிய்யுது, சப்போஸ் வந்து சில்க் த்ரெட் பிய்யுது அப்படின்னா நீங்கள் வந்து அது ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வந்து இன்னும் ஒரு இது வந்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த லென்த் கரெக்டாக இருக்கும். ஆஸ் அ பிகினராக உங்களுக்கு இந்த லென்த்தில் தான் வந்து செயின் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா ஷேப்ஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து போடுறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும் போது உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட்டில் தான் நீங்கள் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் வந்து ஜரி த்ரெட்டில் போடும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் சில்க் த்ரெட்டில் போடும் போது உங்களுக்கு பிஞ்சு வரும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். பட் ஆனால் இதில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் போடுறது ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நேற்று சொன்ன மாதிரி வந்து குத்துறோம், எடுக்கிறோம், இப்படி வந்து குத்துறோம், இதை வந்து இப்படி டர்ன் பண்ணி எடுக்கிறோம், திருப்பி இந்த மாதிரி வந்து குத்துறோம், இந்த மாதிரி எடுக்கிறோம், திருப்பி இந்த மாதிரி குத்துறோம், இந்த மாதிரி எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஷேப் என்னவோ அந்த ஷேப்புக்கு மேலேயே வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு வரலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட கற்றுக்கோங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் கிடைக்கும். சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் கிடைக்கும் போது சப்போஸ் உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப பிஞ்சு வருது அப்படின்னா நார்மல் நம்ம மிஷினுக்கு வந்து நம்ம டெய்லரிங்க்கு வந்து செய்வோம்ல, அந்த த்ரெட் எடுத்துக்கோங்க. அந்த த்ரெட்டில் வந்து சேம் கலரில் நீங்கள் வந்து 2 த்ரெட்டை எடுத்து லாஸ்ட்டில் வந்து ஒரு முடிச்சு போட்டுட்டு நீங்கள் அந்த த்ரெட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டு வந்து பிய்யாது இந்த மாதிரி வந்து. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ்க்கு வந்து நல்லா இருக்கும். நான் சொல்கிறது வந்து இந்த மாதிரி த்ரெட்டு, இந்த மாதிரி த்ரெட்டு வந்து உங்களுக்கு ஆஸ் அ பிகினராக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில்க் த்ரெட் பிய்கிற மாதிரி பிய்யாது. ப்ராக்டிஸ்க்கு வந்து உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுட்டு வாங்க.
ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் போட போட உங்களுக்கு வந்து சூப்பரான ப்ராக்டிஸ் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா ஷேப்ஸ்க்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நடுவில் இந்த மாதிரி விட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது? கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த சைடு வரும்போது உங்களுக்கு ஒரு த்ரெட்டு மட்டும் வருது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஸ்டார்டிங்கில் எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணாமல் எந்த ஒரு ஆரியும் நம்ம வந்து கற்றுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஒன்று நமக்கு வந்து பிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த சைடில் வந்து நாட்டு ரொம்ப சின்னதாக நம்ம வந்து நாட் போட்டுட்டு நம்ம அடுத்த இது வந்து ஆரம்பிக்கணும். இல்லை எனக்கு பிய்யலை அப்படின்னா இப்படி ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து வச்சு நம்ம வந்து இப்படி எடுத்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் பிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த இடத்துல நாட் போட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள். உங்களுக்கு என்ன ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த லைவ் கிளாஸில் அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னால் வந்து சேட்டை வந்து பார்க்க முடியலை. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம N0 வந்து போட போகிறோம். ஓகேவா? N0 வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வரல அப்படின்னா நீங்கள் வந்து பெருசாக ஒரு செயின் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சில்க் த்ரெட்டில் N0 பெருசாக வந்து ஒரு செயின் எடுத்துக்கோங்க. செயின் எடுத்துட்டு அதுலேருந்து இன்னொரு ஒரு செயின் இப்போ பாருங்கள். இது வந்து எனக்கு உள்ளே போயிடுச்சு. ஒரு செகண்ட். இது வந்து பாப்லின் கிளாத் கிடையாது. இது வந்து வேறு ஒரு கிளாத்து. ஸோ பாப்லின் கிளாத் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நூல் மாட்டுற பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கிளாத் வந்து. ஸோ நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு N0 வந்து விழுந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் போடணும். அதே மாதிரி நம்ம இந்த கர்வுக்கும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் வந்து நம்ம அப்படியே கண்டினியூஸாக எப்படி போடுறது அப்படின்ற ஐடியா வந்து வரும். இந்த கர்வ் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டைரக்ஷனில் போடுறோம், அடுத்து வந்து இந்த டைரக்ஷன், அடுத்து வந்து இந்த டைரக்ஷன் கொண்டு வரோம், அடுத்து இந்த டைரக்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டைரக்ஷனில் போட்டுட்ருக்கேன். இப்போ அதே மாதிரி நான் வந்து இந்த டைரக்ஷன் கொண்டு வரேன். இந்த டைரக்ஷன். அடுத்து வந்து அதே மாதிரி நீடில் வந்து இந்த மாதிரி எடுத்து இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பி இப்படி எடுக்கணும். இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி எடுக்கணும். இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டைரக்ஷன்ஸ் வந்து இதில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம லாக் போடணுன்னு அவசியம் இல்லை. பட் ஷார்ப் எட்ஜஸ் வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து லாக் போடணும். பாருங்கள். இதே மாதிரியே வந்து நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். எவ்வளோ ஷேப்ஸ் வேணுமோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து போட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போஸ் ஸ்டார்டிங்கில் வந்து வரல அப்படின்னா நீங்கள் வந்து 13 சைஸ் நீடில் யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ யூஸ் பண்ணுறது 23 சைஸ் நீடில். ஸோ 13 சைஸ் நீடில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் முன்னாடி சொல்ல மாதிரி ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் பிகினிங் ஸ்டேஜில் அது யூஸ் பண்ணுங்கள். செயின் ஸ்டிச் நல்லா வருது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து 23 சைஸ் வந்துக்கு நீங்கள் சில்க் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம், N0 போட்டுக்கலாம்.
பிஞ்சிருச்சு. திருப்பி நான் போடுறேன். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இல்லை இப்படி வந்து நீங்கள் இழுக்கும் போது உங்களுக்கு எண்ட் நாட் வந்து விழுந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த லீஃப்க்கு வந்து நீங்கள் இதை ஃபுல்லாக இப்படி போட்டுட்டும் போடலாம். இதுலேருந்து இப்படி வந்து இப்படி இந்த லீஃப் போட்டுட்டு இந்த லீஃப் இப்படி போட்டுட்டு இப்படியும் போகலாம். ஸோ ரெண்டுமே வந்து உங்கள் சாய்ஸ் தான். பட் இதுதான் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஸோ நீங்கள் சப்போஸ் வந்து சர்டிஃபிகேட்ஸோடு நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து பிக்சர்ஸ் அனுப்புங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அனுப்புகிற இதில் வந்து நான் கிளாஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்பும் போது நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷார்ப் எட்ஜஸ், இப்போ லாக் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே நான் லாக் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சின்ன லாக் வந்து நம்ம போட்டால் தான் அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து நமக்கு வரும். ஸோ இப்போ வந்து ஷார்ப் எட்ஜ் வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இந்த எட்ஜு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு செயினு, ஓகேவா, இங்கே செயின் போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு டைட்டாக வர மாதிரி, அவ்வளோதான். இப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த லாக் விழுந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே வளைஞ்சு வரணுன்றதுக்காக இங்கே போகிறேன். அவ்வளோதான். இதே மாதிரியே நீங்கள் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு லாக் வேணுமோ நீங்கள் அதை மாதிரி வந்து ஒரு சின்ன செயின் எடுத்து அதை வந்து அப்படியே நீங்கள் டைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லாக் வந்து விழுந்துடும். ஷார்ப் எட்ஜ் வந்து கிடச்சிடும். ஓகேவா? இங்கே எனக்கு வந்து ஒரு லாக் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ எனக்கு லாக் விழுந்துச்சு. அதே மாதிரி ஓகேவா, இங்கே லாக் விழுந்துச்சு. ஸோ லாக் எடுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன செயின் எடுத்து அதுக்குள்ளே இன்னும் ஒரு செயின் எடுத்து நம்ம வந்து டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஒரு சின்ன செயின் எடுக்கிறேன். இங்கே எடுத்துட்டு இங்கே இன்னும் ஒரு செயின் எடுத்துட்டு இப்படி பின்னாடி கொண்டு வரேன். அதாவது எந்த டைரெக்ஷனில் பண்ணுறோமோ அதுக்கு இப்படி பின்னாடி கொண்டு வரும்போது நமக்கு என்ன ஆகிடும், டைட் ஆகிடும், லாக் விழுந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் எண்ட் நாட் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ நமக்கு வந்து ஒரு லீஃப் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷேப் வந்து நீங்கள் லாக்கோடு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷேப்பும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பிக்சர்ஸ் அனுப்புங்க வாட்ஸ்அப் குரூப்பில். இப்போ வந்து நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா ஜிக்ஸாக் ஸ்டிச்சில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே லாக் போட்டுக்கிறேன். ஓகேவா? இங்கே வந்து ஒரு லாக் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு செயின் எடுக்கிறோம். ஓகேவா? அந்த செயின்குள்ளேருந்து இன்னொரு செயின் எடுத்துட்டு இந்த டைரெக்ஷனில் நான் இப்படி புல் பண்ணும் போது எனக்கு என்ன ஆகிடும், லாக் விழுந்துடும். ஓகேவா? ஸோ இதையே நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து திருப்பி இங்கே வந்து ஒரு லாக் போடுறேன். இங்கே ஒரு லாக் எப்படி போடணும், இந்த மாதிரி ஒரு செயின் எடுத்துட்டு அதுக்குள்ளேருந்து இதை வந்து எந்த டைரெக்ஷனில், இந்த டைரெக்ஷனில் புல் பண்ணுறேன், எனக்கு வந்து லாக் விழுந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதே மாதிரியே இங்கே வந்து ஒரு செயின் எடுக்கிறோம். இதை லாக் போட வந்து கற்றுக்கிறதுக்கு இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஒரு
செயின் எடுக்கிறேன். செயின் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், லாக் போடுறதுக்கு இப்படி வந்து இந்த டைரெக்ஷனில் புல் பண்ணும் போது எனக்கு லாக் விழுந்துடும். இல்லை இந்த டைரெக்ஷனில் புல் பண்ணிங்கன்னா இழுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த டைரெக்ஷனில் புல் பண்ணும் போது உங்களுக்கு லாக் விழுந்துருச்சு பாருங்கள். ஸோ இதே மாதிரியே இங்கே வந்து நான் ஒரு பெரிய செயின் எடுக்கிறேன். இங்கே ஒரு குட்டி செயின் எடுக்கிறேன். குட்டி செயின் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளேருந்து இன்னொரு ஒரு செயின் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், இந்த டைரெக்ஷனில் வந்து புல் பண்ணுறேன். எனக்கு வந்து லாக் விழுந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செயின் எடுக்கிறேன், பெரிய செயின் எடுக்கிறேன், ஒரு குட்டி செயின்லேருந்து இன்னொரு ஒரு பெரிய செயின் எடுக்கிறேன், இப்படி புல் பண்ணுறேன், லாக் விழுந்துருச்சு. ஸோ இதே மாதிரியே நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் வந்து சூப்பராக வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து லைக் இந்த ஷார்ப் எட்ஜ் போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஆரி ஒர்க், அதுவும் சில்க் த்ரெட்டில் போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த சின்ன ஸ்டிச் ஒன்று எடுத்துக்கணும். இந்த ஸ்டிச்சுக்குள்ளேருந்து இன்னொரு ஸ்டிச் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதை ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்படி புல் பண்ணிங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு லாக் வந்து விழுந்துடும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு என் நாட் வந்து போட்டுடலாம். என் நாட் போடும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வரும். அதுக்கு வந்து இப்படி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுக்கலாம். லைக் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என் நாட் போடும் போது, இல்லை லாக் போட்டுட்டு நீங்கள் வந்து என் நாட் போட்டிங்க அப்படின்னா வந்து அது உங்களுக்கு அப்படியே அந்த லூஸ் விட்டு வராது. இந்த இடம் வந்து ஒரு மாதிரி லூஸ் ஆச்சுல, ஸோ அந்த விஷயம் வந்து வராது நீங்கள் இந்த மாதிரி போடும் போது. இப்போ நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், என் நாட் வந்து விழுந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யும் போது நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இன்னும் ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் என்ன அப்படின்னா, நம்ம வந்து செயின் ஸ்டிச் வச்சே போடுறது. நம்ம வந்து எப்படி நம்ம முன்னாடி இருக்கிற ஷேப்ஸ்க்கு வந்து பார்த்தோமோ அந்த மாதிரி லாக்கு, ஓகேவா, செயின் ஸ்டிச் ஓரளவுக்கு சின்னதாக போட கற்றுக்கோங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு செயின் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். இது பாருங்களேன், இப்போ நான் இங்கே பின்னாடி கொண்டு வரேன், ஒரு லாக் போடுறேன். செயின் வந்து நான் கரெக்டாக இந்த சைஸில் வந்து எடுத்துக்கிறேன். இங்கே லாக் போட்டுட்டு இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஜிக்ஸாக் போட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுவே நீங்கள் வந்து பாப்லின் கிளாத்தில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து நூல் வந்து மாட்டாது. உங்களுக்கு வந்து பிகினர்ஸாக வந்து நீங்கள் போடும் போது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இதுவே செயின் ஸ்டிச்சில் போடுறோம் ஜிக்ஸாகு. இது வந்து லாங் செயின், இது வந்து ஷார்ட் செயின் வச்சு நம்ம வந்து ஜிக்ஸாக் வந்து போடுறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டிச் வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். இப்போ ஜிக்ஸாக் ஸ்டிச் வரையும் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து சோட்டி ஸ்டிச் எப்படி போடுறது, அடுத்து வந்து ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறது, எல்லாமே வந்து அடுத்தடுத்த கிளாஸஸில் வந்து நம்ம பார்க்கலாம்.
இன்னும் 30 டேஸ்க்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் இருக்கும். நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் ஆரி ஒர்க்குக்கு வந்து நான் வந்து கவர் பண்ண முடியுமோ எல்லாமே கவர் பண்ணுறேன். இப்போ இருக்கிற டைமில் வந்து பெண்களுக்கு கண்டிப்பாக அந்த சுயதொழில் செய்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதனால தான் நான் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க, எனக்கு வந்து ஆரி வந்து படிக்கணும், எனக்கு வந்து செய்கிறதெல்லாம் பார்த்தா ஆசையாக இருக்குது, கண்டிப்பாக படிக்கணும், பட் ஆனால் என்னால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி கிளாஸ் போய் உட்காந்து படிக்க முடியாது அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸாகவும் இருக்கும். உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைம்லையும் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் பிக்சர்ஸாக அனுப்பும் போது நான் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் ப்ரொவைட் பண்ணுவேன். இதோட எய்ம் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் முழுசாக வந்து கற்றுக்கணும் அப்படின்றது தான். ஸோ சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றத விட நீங்கள் நல்லா வந்து ட்ரெயின் ஆகணும், இதில் வந்து ப்ராக்டிஸ் ஆகணும். ஸோ எல்லா விஷயமும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன், பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக. ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக 30 டேஸில் வந்து நீங்கள் நல்லாவே சூப்பராக ஆரி கற்றுக்கலாம். ஸோ சில்க் த்ரெட்டில் நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு பிக்சர்ஸ் அனுப்புங்க. தேங்க்யூ.